வணக்கம். இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி. எமது சர்வதேச நேயர்களை குளோபல் டிவியூடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வணக்கம் மனிதா. வணக்கம் ரியாஸ். அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்ட் 28 மணி பிரதான செய்தி உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. உங்களோடு நான் வனிதா பரமேஸ்வரன். விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். சில பிரதேசங்களில் மழை. ரத்னபுரி மாவட்டத்தில் மண் சரிவு எச்சரிக்கை. இணையதளம் ஊடாக பங்களாதேஷ் மத்திய வங்கியிலிருந்து பணம் திருடப்பட்ட சம்பவத்துடன் 8 இலங்கையர்களுக்கு தொடர்பு. சர்வதேச நாணய நிதியத்திடமிருந்து எதிர்பார்க்கும் நிதி 2 வாரங்களுக்குள் கிடைக்கும். பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்ஷதி சில்வா தெரிவிப்பு. நிலக்கீழ் மின் கட்டமைப்பில் ஏற்பட்ட கோளாறினால் கொழும்பின் சில பகுதிகளில் மின் துண்டிப்பு. ரத்னபுரி மாவட்டத்தின் 3 பிரதேசங்களுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அஹலியகுட, பலாங்குட மற்றும் இம்புல்பி ஆகிய பகுதிகளுக்கு மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையம் குறிப்பிட்டுள்ளது. இந்த பகுதிகளில் எதிர்வரும் 24 மணித்தியாலங்களுக்கு தொடர்ந்து மழை நீடிக்குமாயின் மண்சரிவு அபாய எச்சரிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என இடர் முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. சில பகுதிகளில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழையின் போது பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும் என திணைக்களத்தின் கடமை நேர வானிலை அதிகாரி தெரிவித்துள்ளார். இதனிடையே ஹட்டன் நகரை அண்மித்த பல பகுதிகளில் சுமார் 1 மணித்தியாலம் பலத்த மழை பெய்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதன் காரணமாக ஹட்டன் நகரின் பல பகுதிகள் மழை நீரில் மூழ்கியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை கொழும்பின் பல பகுதிகளுக்கு இன்று மாலை மின்சார விநியோகம் தடைப்பட்டது. கொழும்பு கோட்டை, கொம்பனி தெரு மற்றும் கொல்பட்டி ஆகிய பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. கொலநாவ உப மின்நிலையத்திலிருந்து கொல்பட்டி மற்றும் கொழும்பு கோட்டை வரை மின்சாரத்தை விநியோகிக்கும் நிலக்கீழ் மின் கட்டமைப்பில் ஏற்பட்டுள்ள கோளாறு இதற்கு காரணம் என மின்சக்தி எரிசக்தி அமைச்சின் ஊடக பேச்சாளர் சுலக்ஷன ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். இணையதளம் ஊடாக பங்களாதேஷ் மத்திய வங்கியிலிருந்து 1 பில்லியன் பெறுமதியான பணம் திருடப்பட்ட சம்பவத்தோடு இலங்கையர்கள் 8 பேர் தொடர்புபட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணா நாயக்க அண்மையில் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். இலங்கையின் வங்கியொன்றில் பம்பலப்பிட்டி கிளையில் நடாத்து சென்ற தனியார் மன்றம் ஒன்றின் வங்கிக் கணக்கொன்றுக்கு ஒரே தடவையில் 20 மில்லியன் அமெரிக்க டாலர் வைப்பீடு செய்யப்பட்டதன் பின்னர் இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. ஷாலிகா மன்றம் என்ற நிறுவனத்தின் வங்கிக் கணக்கில் இந்த பணம் வைப்பீடு செய்யப்பட்ட போது பெயர் சரியாக குறிப்பிடப்படாமையால் பெரும் தொகை நிதியை வைப்பீடு செய்வது தொடர்பில் குறித்த பிரிவினருக்கு அறிவிக்கப்பட்ட பின்னர் இந்த விடயம் தெரிய வந்துள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதன் பின்னர் செயற்பட்ட இலங்கை மத்திய வங்கியின் நிதி புலனாய்வு பிரிவு இந்த விடயம் தொடர்பில் ஆராய்வதற்கு குற்ற புலனாய்வு திணைக்களத்தின் ஒத்துழைப்பை நாடியுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரின் வங்கியொன்றில் பங்களாதேஷின் கணக்கொன்றில் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் பணம் திருடப்பட்டுள்ளதாக மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது தெரிய வந்துள்ளது. அதில் 20 மில்லியன் ரூபாய் இலங்கைக்கும் 81 மில்லியன் ரூபாய் பிலிப்பீன்ஸுக்கும் அனுப்பப்பட்டுள்ளதாக ராய்ட்டர்ஸ் வெளியிட்டுள்ள செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இணையதளமூடாக கணக்குகளுக்குள் பிரவேசித்து இவ்வாறு பணம் திருடியுள்ளதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. பிலிப்பீன்ஸுக்கு அனுப்பிய பணம் கசினோவிற்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் இலங்கை மேற்கொண்ட விசாரணைகளின் அறிக்கை நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் ஷாலிகா மன்றத்தின் பணிப்பாளர்களான ஷாலிகா பெரேரா, மியூலின் ரணசிங்க, பிரதீப் ரோஹித, சாந்த நாளுக்கு, சஞ்சீவ திஸ்த பண்டார மற்றும் ஷிரானி தம்மிகா பெர்னாண்டோ ஆகியோரின் வெளிநாட்டு கடவுச்சீட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேவேளை ஷாலிகா மன்றத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான ஷாலிகா பெரேராவை இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் குறித்த வங்கிக்கு அறிமுகம் செய்து வைத்ததாக கூறப்படும் WH பிரியாங்கல ஜாதவ் என்பவரது வெளிநாட்டு கடவுச்சீட்டை ரத்து செய்வதற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. எனினும் அவரது வதிவிடம் தொடர்பிலான முகவரி குறிப்பிடப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு உதவி புரியும் நோக்கில் தமது மன்றம் ஜப்பான் சர்வதேச ஒத்துழைப்பு நிறுவனமான ஜெய்கா நிறுவனத்திடமிருந்து 20 பில்லியன் டாலர்களை எதிர்பார்த்ததாக ஷாலிகா பெரேரா ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு தெரிவித்துள்ளார். பிரியாங்கல ஜாதவ் மூலம் அறிமுகம் செய்து கொண்ட ஜப்பான் பிரஜை ஒருவர் மூலம் இந்த பணம் கிடைக்கவிருந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த கொடுக்கல் வாங்கலில் தான் தவறு இழைக்கவில்லை என்றும் ஷாலிகா பெரேரா குறிப்பிட்டுள்ளார். எனினும் இடைத்தரகர் அல்லது ஷாலிகா பெரேரா மன்றத்துடன் தமது நிறுவனத்துக்கு எவ்வித தொடர்பும் இல்லை என ஜெய்கா நிறுவனம் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு குறிப்பிட்டுள்ளது. இந்த கொடுக்கல் வாங்கல் தொடர்பில் சர்வதேச போலீசாரின் ஒத்துழைப்புடன் விசாரணைகளை முன்னெடுப்பதாக பங்களாதேஷ் போலீசார் தெரிவித்துள்ளனர். முதற்கட்ட விசாரணைகளின் போது இதனுடன் 8 இலங்கையர்களும் 12 பிலிப்பீன்ஸ் நாட்டு பிரஜைகளும் தொடர்பு பட்டுள்ளதாக பங்களாதேஷ் அதிகாரி ஒருவர் ராய்ட்டர்ஸ் செய்தி சேவைக்கு குறிப்பிட்டுள்ளார்.
And as for the Bangladesh situation, as you know, பங்களாதேஷ் சம்பவம் தொடர்பில் ஆராயும் போது நாம் இது குறித்து செயற்படாமையினால் உலக நாடுகளிலிருந்து அதற்கு வித அழுத்தமும் எடுக்கப்படவில்லை. இலங்கை மத்திய வங்கியினதும் இணைய வணிக வங்கிகளினதும் செயற்பாடுகளின் பாதுகாப்பு தொடர்பில் நாம் தற்போது அதிக கவனம் செலுத்தியுள்ளோம். நிதி சபையின் அதிகாரிகளும் எனது அமைச்சின் செயலாளரும் இது குறித்து கலந்துரையாடியுள்ளார். அதன் பின்னர் விசேட பாதுகாப்பு திட்டம் ஒன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது. பனாமா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதை போன்று இலங்கையிலிருந்து பணம் வெளியே கொண்டு செல்லப்படுவதாக தான் அமைச்சராக இருக்கும்போது ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு அறிவித்ததாக வாசுதேவன் நாணயக்கார தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கேற்ப குறித்த பிரிவுகளை தெளிவுபடுத்தியதாக திஸ் வெஸ்ட் இன் போக்கஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டபோது அவர் கூறினார். 2005 is when Mahinda Rajapaksa came into power. மஹிந்த ராஜபக்சே 2005ஆம் ஆண்டு ஆட்சிக்கு வந்தார். அவரது பதவிக்காலம் 2015ஆம் ஆண்டு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. இந்த இடைப்பட்ட காலத்தை அடிப்படையாக வைத்து குளோபல் பைனான்சியல் இன்டகிரேட் நிறுவனத்தின் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டது. சர்வதேச அறிக்கையாகவே அது வெளிவந்தது. நான் இவை அனைத்தையும் சந்தேகத்துடனே பார்க்கிறேன். எனினும் இதனை விட அதிக தொகை நாட்டிலிருந்து வெளியே சென்றுள்ளது என்பது எனக்கு தெரியும். நான் அமைச்சராக இருக்கும் போது நாட்டிலிருந்து அதிக அளவிலான பணம் வெளியே கொண்டு செல்லப்படுவதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு கூறியிருந்தேன். இதனால் நமது நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய அனுகூலங்கள் இல்லாமல் போவதாக அவருக்கு தெரிவித்திருந்தேன். இது ஒரு பாரிய பிரச்சனையாகும். இவை எமது நாட்டின் அந்நிய செலாவணி அல்லவா? அனைத்து விடயங்களையும் எடுத்துக் கூறியிருந்தேன். இவ்வாறு வெளியே கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை மீண்டும் நாட்டிற்கு கொண்டு வருவதற்கு ஏன் செயற்படவில்லை என்றும் வினவியிருந்தேன். So you agree that there was corruption during the Mahinda Rajapaksa era? I raised it. நானே இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்தேன். திரிசிறியின் செயலாளர் டி.பி. ஜெயசுந்தரம் மற்றும் மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாத் கப்ரால் ஆகியோரிடம் இது குறித்து கேட்குமாறு முன்னாள் ஜனாதிபதி என்னிடம் குறிப்பிட்டார். நான் அவர்களிடம் இந்த பிரச்சனையை எடுத்துக் கூறினேன். வெளி அழுத்தங்கள் மூலம் நிர்வகிக்கும் அரசாங்கம் அல்ல இதுவென அவர்கள் குறிப்பிட்டனர். அதேபோன்ற வித சட்ட ரீதியிலான செயற்பாடுகளையும் காணவில்லை. நாட்டிலிருந்து பணம் வெளியே கொண்டு செல்லுதல் மற்றும் முதலீடுகளை முழுமையாக அல்லது பகுதியளவில் நாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பில் எவ்வித சட்ட ரீதியிலான செயற்பாடுகளையும் காணவில்லை. எனது கருத்துக்களை நான் நேரடியாக கூறுவதாக இருந்தால் இந்த கொடுக்கல் வாங்கலுடன் தொடர்புபட்டவர்கள் குறித்து நாம் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டும். பல நாடுகள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளன. மத்திய வங்கியின் ஆளுநர் வாஷிங்டனில் இருந்து வந்ததன் பின்னர் இது குறித்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை ஒன்றை சமர்ப்பிப்பார் என்று எதிர்பார்க்கிறேன். Almost all countries on the Panama City, பனாமா அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிறுவனங்கள் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு அந்த பிரிவினருக்கு ஆலோசனை வழங்கியுள்ளோம். வரி செலுத்துவதை புறக்கணிப்பதை விட அதனை மறைப்பதே பெரிய குற்றமாகும். அனைத்து தகவல்களையும் திரட்டுமாறு நாம் ஆலோசனை வழங்கியுள்ளோம். but now to get all information possible. பனாமா அறிக்கையின் மூலம் சூட்சமமான முறையில் அல்லது மோசடியான முறையில் வரி புறக்கணித்தமை தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளன. இந்த நிலைமையை மாற்ற வேண்டும். பொதுவான செயற்பாட்டிற்காகவே சர்வதேச நாணய நிதியம் உள்ளிட்ட நிறுவனங்கள் ஒத்துழைப்பு வழங்க தயாராக உள்ளது. That will be based on transparency, simplicity and cooperation. ஊழல் எதிர்ப்பு முன்னணி கொழும்பில் இன்று ஊடக சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. முன்னைய அரசாங்கத்தில் இருந்தவர்கள் இந்த அரசாங்கத்திற்கு வந்தவுடன் எவ்வாறு ஊழல்வாதிகள் அல்ல என்று கூறுவது, அதுவே என்னிடமுள்ள பிரச்சனையாகும். ஒரு வருடத்திற்குள் 180க்கும் அதிகமான முறைப்பாடுகளை நாம் வழங்கியுள்ளோம். லஞ்சம் மற்றும் ஊழல் மோசடி ஆணைக்குழுவினால் எதுவும் இடம்பெறுவதாக எமக்கு தெரியவில்லை. ஊழல் ஒழிப்பு குழுவின் செயலாளர் அலுவலகத்தில் நாம் செய்யும் முறைப்பாடுகளை FCIDA விசாரணை செய்கிறது. தாஜுடீனின் கொலையில் இருந்து இலங்கை டிரான்ஸ்பார்மர் மோசடி, ஹைவே மோசடி, நிக் விமான கொடுக்கல் வாங்கல் உள்ளிட்ட பாரிய அளவிலான மோசடிகள் தொடர்பில் நாம் முறைப்பாடு செய்துள்ளோம். அத்துடன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சிங்கப்பூரில் தனியார் வங்கி ஒன்றில் முறையற்ற விதத்தில் நிதி சேகரித்தமை உள்ளிட்ட பல தகவல்களை வழங்கியுள்ளோம். எனவே ஊழல் மோசடியுடன் தொடர்புபட்டவர்களை இன்று அல்ல நாளை கைது செய்வார்கள் என மக்கள் எதிர்பார்த்திருந்தனர். எனினும் இறுதியில் என்ன நடந்தது? இன்று அல்ல நாளை நிலைமையே ஏற்பட்டுள்ளது. சர்வதேச நாணயத்திடம் எதிர்பார்த்துள்ள பணம் 2 வாரங்களுக்குள் கிடைக்கும் என பிரதி வெளிவிகார அமைச்சர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆராய்வதற்கு நிதி அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் வாஷிங்டன் சென்றுள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடனான இறுதி கலந்துரையாடல் இந்த வாரம் வாஷிங்டனில் நடைபெறும். அந்த தொகையை பெற்றுக்கொள்வது தொடர்பிலான கலந்துரையாடல் 99% தற்போது நிறைவடைந்துள்ளது. எவ்வளவு பில்லியன் டாலரை பெற்றுக்கொள்வது, என்ன கால வரையறை என்பது தொடர்பிலான இறுதி கலந்துரையாடல் பிரதமருடன் நடைபெற உள்ளது. அந்த தொகை நமக்கு கிடைக்காமல் இருப்பதற்கு எவ்வித வாய்ப்பும் இல்லை. நாம் எதிர்பார்த்துள்ள நிதி 2 வாரங்களுக்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம்.
கடந்த 10ஆம் தேதி ஆரம்பமான சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் மாநாடு நேற்று வரை வாஷிங்டனில் நடைபெற்றது. இந்த மாநாட்டுக்கு முன்னர் டாக்டர் ஷைனர் தலைமையில் சர்வதேச நாணய நிதியத்தின் தூதுக்குழு இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தது. மார்ச் 31ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 11ஆம் தேதி வரை அவர்கள் இலங்கை விஜயத்தில் ஈடுபட்டிருந்தனர். பொருளாதார அபிவிருத்தி, அரசு நிதி மற்றும் அந்நிய செலாவணி ஆகியவற்றை சிறந்த மட்டத்தில் பேணும் நோக்கில் இலங்கை அதிகாரிகள் பொருளாதார செயற்திட்டங்களை சிபாரிசு செய்துள்ளதாக விஜயத்தின் பின்னர் அவர்கள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. வரி நிர்வாகம், வரி கொள்கை மேம்பாடு, அரசு நிதி முகாமைத்துவம், அரசு நிறுவன மறுசீரமைப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் அதில் உள்வாங்கப்பட்டிருந்தன. இந்த கொள்கை வகுப்பின் ஊடாக 2016ஆம் ஆண்டு அரச கடன் மொத்த தேசிய உற்பத்தி 5.4% குறைப்பதற்கு அமைச்சரவை தீர்மானித்துள்ளமையை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் வரவேற்றிருந்தனர். இதேவேளை அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட வரி மற்றும் செலவுகள் தொடர்பிலான கொள்கை வகுப்பினை மிக விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கு தாம் ஆலோசனை வழங்கியதாகவும் சர்வதேச நாணய நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த விடயங்களை அடிப்படையாக வைத்து கடன் சலுகையின் கீழ் 36 மாத கால பொருளாதார திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் இலங்கை அதிகாரிகளோடு மேற்கொண்ட கலந்துரையாடல் முன்னேற்றம் கண்டுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ජාත්‍යන්තර මුල්‍ය අරමුදල ඒ වගේම ලෝක බැංකුව ඒ අය ඕන තරම් ණය දෙනවා. சர்வதேச நாணய நிதி மற்றும் உலக வங்கி என்பன தேவையான அளவு கடன் வழங்கும். எனினும் அவை நிபந்தனைகளுடனான கடன்களாகும். அந்த நிபந்தனைகளுக்கு உடன்படாமல் நிபந்தனைகளின்றி குறைந்த வட்டியில் கடன் பெற்றுக் கொள்ள முடியுமான பல நாடுகள் உள்ளன. ஆகவே நாம் அவர்களில் மாத்திரம் தங்கியிருக்காமல் மக்கள் தொடர்பில் சிந்தித்து குறைந்த வட்டியில் கடன்களை பெற்றுக் கொள்ள வேண்டும். அவ்வாறு கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ளுமாறு நாம் கௌரவமாக கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். ගණදිනු කරන්න අවධානය යොමු කරන්න කියන ගෞරවණීය ඉල්ලීමත් අපි මේ වෙලාවේදී කරන්න කැමතියි. The discussions with the IMF, as you know, have been going on from the 31st. சர்வதேச நாணய நிதியத்துடன் கடந்த 31ஆம் தேதியிலிருந்து நாம் கலந்துரையாடி வருகிறோம். அவர்களின் அதிகாரிகளுடனான சந்திப்பின் போது இது குறித்த தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளோம். நிபந்தனைகள் தொடர்பிலும் பேசுகிறோம். எனினும் அவர்கள் நமக்கு எவ்வித நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை. நிதி தொடர்பிலான ஒழுக்கத்தை மாத்திரமே அவர்கள் எதிர்பார்க்கின்றனர். நமது அரசாங்கம் அதனை செயல் ரீதியில் நிரூபித்துள்ளது. இந்த விடயங்கள் தொடர்பில் அவர்கள் மீண்டும் மீண்டும் ஆராய்வர். A new government has been embarked. ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் யாழ் ஊடக அமையத்தில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார். துறையிலிருந்து வந்த இளைஞர்கள் யாழ்ப்பாணத்தில் திரு சம்பந்தன் அவர்களை சந்தித்த பொழுது அவர் கூறிய கருத்துக்கள் என்பது நிச்சயமாக ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய கருத்துக்கள். சாலையின் திறப்பு என்னிடம் இல்லை என்பதும், நீங்கள் சென்று வாருங்கள் நான் பிற்பாடுதனை பார்க்கிறேன் என்று கூறுவதும் மிக நீண்ட காலமாக 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷம் சிறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, சிறையில் வாழக்கூடியவர்களுக்கு தமிழ் மக்களினுடைய விடுதலைக்காக அறவழியிலேயோ போராடி தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக சிறைச்சாலையில் வாடுபவர்களுக்கு இதனை தீர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை என்பதை எடுத்துச் சொல்வதை விடுத்து அவர் வேண்டா வெறுப்பாக அவர்களுக்கு பதில் சொல்வது என்பதும், அது பத்திரிகையிலோ ஊடகங்களிலோ அது மிக தெளிவாக வெளிவந்திருப்பதும் நிச்சயமாக தமிழ் மக்கள் மத்தியில், சிறைச்சாலைகள் இருக்கக்கூடியவருடைய பெற்றோர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. எடுத்தறிந்து பேசுவது என்பது அதற்கு உகந்த பதிலாக இருக்க மாட்டாது. இரு நாடுகளுக்கும் இடையில் நல்லெண்ணத்தை மேம்படுத்தும் வகையில் மாலைத்தீவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள 12 கைதிகளில் யுத்தம் இடம்பெற்ற போது காணாமல் போனதாக முறையிடப்பட்ட 3 தமிழ் இளைஞர்களும் அடங்குகின்றமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. விசுவமடு, வவுனியா மற்றும் முல்லைத்தீவு ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 3 இளைஞர்கள் உறுதிக்கட்ட யுத்தத்தில் காணாமல் போனதாக அவர்களது பெற்றோர்களினால் மன்னார் பிரஜைகள் குழுவின் ஊடாக காணாமல் போனது தொடர்பான முறைப்பாடுகளை விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாடுகள் தொடர்பில் ஆணைக்குழு மேற்கொண்ட விசாரணைகளின் போது குறித்த மூவரும் 2008ஆம் ஆண்டு தமிழீழ விடுதலை புலிகளின் ஆயுத கப்பலில் பயணித்துக் கொண்ட சந்தர்ப்பத்தில் மாலத்தீவு கடற்பரப்பில் கைது செய்யப்பட்டு அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளவை கண்டறியப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 10ஆம் தேதி மாலத்தீவிலிருந்து இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட 12 கைதிகளின் பெயர் விவரம் நியூஸ் போஸ்டுக்கு கிடைத்துள்ளது. இதில் காணாமல் போனதாக முறையிடப்பட்டிருந்த வடமாகாணத்தை சேர்ந்த 3 தமிழ் இளைஞர்களின் பெயர்களும் அடங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். இதேவேளை வடக்கில் காணாமல் போனவர்கள் தொடர்பில் கொழும்பில் உள்ள மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் நேற்றைய தினம் முறைப்பாடு செய்யப்பட்டது. மகன் நாங்கள் 3 பேரை மாலத்தீவிலிருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. 3 பேர்லயே எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல. 4ஆம் மாசம் 10ஆம் தேதி கொண்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல இருக்கிறாரு, எங்க இருக்கிறாருன்னு தெரியல. அவரை கண்டுபிடிச்சு நாங்க பார்த்துட்டு அவரை கூட்டி கொண்டு போகணுங்கிறதுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லி நாங்க வந்து நிக்கிறோம். இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது முல்லைத்தீவு வட்டு வாக்கலில் ராணுவத்திடம் சரணடைந்தவர்கள் தொடர்பான ஆட்கொணர்வு மனு மீதான வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராணுவத்தினர் சார்பில் ஆஜராகும் அரசு தரப்பு சட்டத்தரணி நீதிமன்றத்தில் ஆஜராகாமையினால் வழக்கு விசாரணையை மே மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து முல்லைத்தீவு நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார்.
இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது முல்லைத்தீவு வட்டுவாகலில் ராணுவத்திடம் சரணடைந்ததாக கூறப்படும் நபர்களின் பதிவுகளை இன்றைய தினம் சமர்ப்பிக்குமாறு முல்லைத்தீவு நீதவான் நீதிமன்றம் கடந்த வழக்கு விசாரணையின் போது உத்தரவு பிறப்பித்திருந்தது. இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது ராணுவத்திடம் சரணடைந்த உறவினர்களால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆட்கொணர்வு மனு முல்லைத்தீவு நீதவான் MSM சம்சுதீன் முன்னிலையில் கடந்த பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. முல்லைத்தீவு வட்டுவாகல் பகுதியில் ராணுவத்திடம் ஒப்படைக்கப்பட்ட தங்களின் உறவினர்களை காணவில்லை என காணாமல் போன்றது உறவினர்கள் 2013ஆம் ஆண்டு வவுனியா நீதிமன்றத்தில் ஆட்கொணர்வு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனுக்கள் மீதான விசாரணையில் பின்னர் முல்லைத்தீவு நீதிமன்றத்துக்கு மாற்றப்பட்டன. ராணுவத்திடம் சரணடைந்தவர்களின் பதிவுகள் இருப்பின் அவற்றை இன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறு ராணுவம் சார்பாக நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இன்றைய தினம் இராணுவ தரப்பில் எந்தவிதமான ஆயுதங்களும் இல்லாத நிலையுடன் சட்டம் அதிபர் திணைக்களத்தின் பிரதி மந்திரியாரும் இன்றைய தினம் சமூகம் அளிக்காத நிலையில் அவருடைய வருகை தராதற்காக தனிப்பட்ட காரணங்கள் அடிப்படையில் ஒரு தவணை எடுக்கப்பட்டுள்ளது. அதனால் இவ்வழக்கானது ஆவணங்களை சமர்ப்பிப்பதற்கு விசாரணைக்காக 5ஆம் மாதம் 19ஆம் தேதி வழக்கு பிற்போடப்பட்டுள்ளது. சுன்னாகத்தில் நிலத்தடி நீர் மாசடைந்தமை தொடர்பிலான வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இன்றைய தினம் வடமாகாண விவசாயத்துறை அமைச்சர் போ ஐங்கரநேசனும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். வழக்கு தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் வடமாகாண விவசாய அமைச்சர் போ ஐங்கரநேசனை நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு மல்லாகம் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் இன்றைய தினம் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். இன்றைய தினம் உடுவில், தெல்லிப்பளை, வலிகாமம் பொது சுகாதார உத்தியோகத்தர்களது அறிக்கையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. பொது மருத்துவ உத்தியோகஸ்தர்கள் உடுவில், தெல்லிப்பளை, இந்த வலிகாமம் தென்மேற்கு, வலிகாமம் மேற்கு, வலிகாமம் தெற்கு, வலிகாமம் வடக்கு ஆகிய பிரதேசங்களை பிரதித்துவப்படுத்துகின்ற உத்தியோகஸ்தர்கள் தங்களுடைய அறிக்கைகளை சமர்ப்பித்தார்கள். அந்த அறிக்கையின்படி தண்ணீர் தொடர்ந்து கொடுக்கப்பட வேண்டும் என்றும், இந்த தண்ணீர் இன்னும் குடிக்கக்கூடிய நிலையில் இன்னும் இல்லை என்று சொல்லியும், அதை பற்றிய விவரங்களை தொடர்ந்து அறிவதற்கு ஏற்ற ஒழுங்குகளை மன்று செய்ய வேண்டும் என்றும் வேண்டிக் கொண்டார்கள். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மே மாதம் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் மீன் ஏற்றுமதிக்கு ஐரோப்பிய நாடுகள் விதித்திருந்த தடையை நீக்குவதற்கு எதிர்வரும் சில தினங்களில் சிறந்த பதில் கிடைக்கும் என மீன்பிடி மற்றும் நீரியல் வள அபிவிருத்தி அமைச்சர் மஹிந்த அமரவீர தெரிவிக்கின்றார். கட்டுப்பாடின்றி சட்டவிரோதமாக முன்னெடுக்கப்பட்ட மீன்பிடித்தலை தடுப்பதற்கு முடியாமல் போனமையின் பிரதிபலனாக ஒரு வருடத்துக்கு முன்னர் இலங்கையின் மீன் உற்பத்திக்கு ஐரோப்பிய நாடுகள் தடை விதித்திருந்தன. இவ்வாறு தடை விதிப்பதற்கு முன்னர் இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு 74 மில்லியன் யூரோ பெறுமதியான மீன் ஏற்றுமதி செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஜெர்மன், பிரான்ஸ், இத்தாலி, நெதர்லாந்து மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகள் இலங்கையின் மீன் உற்பத்திகளை அதிக அளவில் கொள்வனவு செய்தமை குறிப்பிடத்தக்கது. ஐரோப்பிய நாடுகள் விதித்திருந்த தடையினை நீக்குவதற்கு அமைச்சு என்ற வகையில் நாம் பாரிய முயற்சிகளை மேற்கொண்டோம். அரசாங்கமும் ஜனாதிபதியும் பிரதமரும் இதற்காக பல்வேறு அர்ப்பணிப்புகளை மேற்கொண்டனர். இதன் பிரதிபலனாக அடுத்த வாரத்துக்குள் நமது நாட்டிற்கு சாதகமான பதில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறோம். அந்த நல்ல செய்தியை மீனவர்களுக்கு நாம் இவ்வழியில் கூற விரும்புகிறோம். கச்சதீவை மீட்பதாக 2 திராவிட கட்சிகளும் நாடகம் நடாத்துவதாக பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கச்சதீவு இலங்கையிடம் ஒப்படைக்கப்பட்டமை தொடர்பில் அனைத்திந்திய அன்னை திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராம் திராவிட முன்னேற்றக் கழகத்தை விமர்சித்திருந்தார். தமிழக முதல்வர் உண்மைக்கு புறம்பான தகவல்களை கூறி வருவதாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவர் மு கருணாநிதி அறிவித்திருந்த நிலையிலேயே பாட்டாளி மக்கள் கட்சி இதனை குறிப்பிட்டுள்ளது. கச்சதீவு விடயத்தில் 2 திராவிட கட்சிகளும் நாடகம் நடத்துவதை மக்கள் அறிவார்கள் எனவும் அவர்களை இனியும் ஏமாற்ற முடியாது என டாக்டர் ராமதாஸ் கூறியுள்ளார். தமிழகத்திற்கு சொந்தமாக இருந்த கச்சதீவை தாரை வார்த்தது யார் என்ற விடயத்தில் குற்றவாளிகளை தீர்ப்பளித்தால் எவ்வாறு இருக்குமோ அதேபோன்று இரு கட்சிகளும் முன்வைக்கும் வாதங்கள் மிகவும் அபத்தமாக உள்ளது என அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. கச்சதீவு தொடர்பில் தமிழக முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொருளாளர் மு க ஸ்டாலினும் கூறியுள்ள கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள முடியாது என பாட்டாளி மக்கள் கட்சி அறிவித்துள்ளது. கச்சதீவு பிரச்சனையில் இந்த 2 கட்சிகளும் துரோகம் செய்துள்ளதாக டாக்டர் ராமதாஸ் சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் விவசாயத்துறையின் மேம்பாட்டுக்கு குளங்கள் முக்கியமானவை. இதன் மூலமே விவசாயிகள் நாட்டின் பொருளாதாரத்தையும் தமது வாழ்வாதாரத்தையும் கட்டியெழுப்புகின்றனர். எனினும் தற்போது உரிய புனரமைப்பின்றி பல குளங்கள் சேதமடைந்து காணப்படுகின்றமை கண்கூடு. சுமார் 160 குடும்பங்களின் ஜீவனோபாயத்துக்கு மூலோபாயமாக மன்னார் பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட பரப்பங்கண்டல் பெரிய குளம் விளங்குகிறது. 280 ஏக்கருக்கும் அதிக பயிற்சிக்கு நீர் பாய்ச்ச முடியும் என்ற போதிலும் இந்த குளம் உரிய முறையில் புனரமைக்கப்படாமையால் அதன் பயனை முற்றாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலை தோன்றியுள்ளது.
தாம் மீளக்குடியமர்ந்த காலம் தொட்டு இதுவரை இந்த குளம் புனரமைக்கப்படவில்லை என பரப்பங்கண்டல் கிராம மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். கிராம மக்களின் போக்குவரத்து நடவடிக்கைகளுக்காக குளக்கட்டு வீதி புனரமைக்கப்பட்ட போதிலும் தமது வாழ்வாதார தொழிலான விவசாயத்தின் முக்கிய தேவையான குளத்தின் புனரமைப்பிற்காக எவ்வித திட்டங்களும் முன்வைக்கப்படவில்லை என மக்கள் கூறுகின்றனர். 2000 ஆண்டு விரிவாக்கத்தில் முழுகுடியேறணும். முழுகுடியேறி இதுவரைக்கும் பெரிய உலகம் வந்து பெருசா அபிவிருத்தி ரீதியில எதுவும் செய்யப்படவில்லை. மழை காலத்துல மாறி காலத்துல பெரிய வெள்ளத்துக்கு மத்தியில விவசாயம் காணிகள்லாம் அழிவடுது. தண்ணி ஒழுங்கா சீரா போகாத பெரியவளும் சிறுகுளமும் விளைவை கட்டும் பெரிய சிறுகுள தண்ணி பெரிய உலகத்துக்குள்ள மேவி வரும். அந்த இதையும் செய்ததை சொல்லி கேட்டோம். அதுவும் இதுவரைக்கும் திருத்தப்படவில்லை. சில துளசிகளுக்கு கதவு இல்லாமல் கிடக்கு. வடக்கின் வசந்தம் திட்டத்தின் கீழ் மன்னார் விவசாயத்துறையை மேம்படுத்த ஒதுக்கப்பட்ட 4878.77 மில்லியன் ரூபாவுக்கு நேர்ந்தது என்ன? இந்த குளத்தின் நிலைமையை அவதானிக்கும் போது புனரமைப்பு பணிகள் இடம்பெற்றதாக தெரியவில்லை. பெரும் சிரமங்களுக்கு மத்தியில் விவசாயம் செய்து அறுவடை செய்த நெல்லை விற்பனை செய்ய முடியாமல் திருகோணமலை மாவட்ட விவசாயிகளும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் வேளாண்மை செய்த விவசாயிகள் இன்று தமது அறுவடையை எவ்வாறு விற்பனை செய்வது என்பது தொடர்பில் சிந்திக்கின்றனர். அரசாங்கம் நிர்ணய விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதாக கூறிய போதிலும் இதுவரை தமது அறுவடையை கொள்வனவு செய்யவில்லை என திருகோணமலை மாவட்டம் வரோதய நகர் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இதனால் விவசாயிகள் நெல்லை தமது வீடுகளிலேயே களஞ்சியப்படுத்தி வைத்துள்ளனர். எனவே குறைந்த விலைக்கு இடைத்தரகர்களுக்கு நெல்லை விற்பனை செய்ய வேண்டியுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தொழிலாளர் கூலிகள் வெற்ற மெஷின் கூலி பார்க்கக்குள்ள எங்களுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. சந்தைப்படுத்த இயலாத நிலைக்கு இருக்கிறதால வெளி வியாபாரி வந்து அந்த நெல்லை குறைஞ்ச விலைக்கு கொடுக்கிறதால எங்களுக்கு எந்தவித லாபமும் இல்லை. பெரும்போக அறுவடையை இன்னும் விற்பனை செய்யாத நிலையில் எவ்வாறு சிறுபோகம் செய்வது என்பது இவர்களின் கேள்வியாகும். அரசாங்கம் உடனடியாக அந்த நெல் எடுக்கிறதுக்கு ஏற்பாடு செய்யணும். அறுவடை செய்து 2 மாதத்துக்கு பிறகு வந்து நெல் எடுத்து என்ன பிரியோசனம்? நெல் எடுக்க வந்து என்ன பிரியோசனம்? களஞ்சியப்படுத்துறது எங்களுக்கு இடம் வேணுமே. 2800 ரூபா 3000 ரூபாய்க்கு தான் நாங்கள் நெல் வாங்குறோம். 1400 ரூபாய்க்கு தான் நெல் கொடுக்குறோம். அப்போ எவ்வளவு நாங்கள் நட்டப்படுவோம்? அரசாங்கம் வந்து இந்த நெல் எங்களுக்கு சரியான விலைக்கு எடுத்திருந்தால் எங்களுக்கு இந்த கஷ்டங்கள் நிலையில் வராது. வரும்போது வெள்ளாமை செய்து அறுவடை செய்து முடிஞ்சிட்டு மிகவும் 3 மாதமா கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். எனவே அரசாங்கம் தமது ஜீவனோபாயம் தொடர்பில் சிந்தித்து விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே விவசாயிகளின் கோரிக்கையாகும். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அமைச்சர் மஹிந்த அமரவீர எல்லை நிர்ணய மேல்முறையீட்டு குழுவை இன்று சந்தித்தார். எல்லை நிர்ணய குழுவின் தலைவர் அசோக் பீரிஸை சந்தித்து அமைச்சர் மஹிந்த அமரவீர இதுவரை முன்னெடுத்துள்ள எல்லை நிர்ணய செயற்பாடுகள் தொடர்பில் கேட்டறிந்து கொண்டார். ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் எல்லை நிர்ணயம் தொடர்பிலான அனைத்து செயற்பாடுகளையும் நிறைவு செய்வதாக குழுவின் தலைவர் உள்ளிட்ட அதிகாரிகள் நமக்கு தெரிவித்தனர். அதன் பின்னர் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்படும். இந்த செயற்பாடு நிறைவடைந்தவுடன் நாம் மிக விரைவில் தேர்தலுக்கு செல்வதை எதிர்பார்க்கிறோம். இல்லை, இதுவரை 7000க்கும் அதிகமானவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். கட்சியின் ஒழுக்கத்தை மீறாத மற்றும் ஊழல் மோசடி செயற்பாடுகளில் தொடர்புபடாத ஒரு சிறந்த புதிய குழுவை முன்னிறுத்த எதிர்பார்க்கிறோம். இதன் அர்த்தம் தற்போதுள்ளவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்குவது இல்லை என்பதால் தற்போதுள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம். யாராவது ஒருவர் தவறு இழைத்திருந்தால் மீள் பரிசீலனை செய்து அவர்களுக்கு மீண்டும் முடியுமானால் சந்தர்ப்பம் வழங்கவும் தயாராக உள்ளோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மேதின கூட்டத்துக்கு முன்னாள் ஜனாதிபதிக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் ஊடகவியலாளர்கள் இதன் போது கேள்வி எழுப்பினர். நேற்று நாம் அவருக்கு அழைப்புதலை அனுப்பி வைத்தோம். அதை போன்று மீண்டும் அவரை சந்தித்து அழைப்பு விடுக்க எதிர்பார்த்துள்ளோம். அவருக்கே முதலாவதாக நாம் அழைப்பு விடுத்துள்ளோம். எமது கட்சியின் ஆலோசகராக அவர் தொடர்ந்தும் உள்ளார். நாம் அனைவரும் ஒன்றாக ஒரே மேடையில் சந்திப்பதே எமது எதிர்பார்ப்பாகும். மேதின கூட்டம் தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னிலை செயற்பாட்டாளர்கள் சிலர் இன்று கருத்து வெளியிட்டனர். கட்சி இரண்டாக பிளவுபடுத்தி ஐக்கிய தேசிய கட்சி உள்ளிட்ட வேறு கட்சிகளின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்கு சந்தர்ப்பம் வழங்க வேண்டாம் என நாம் கூறுகிறோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் செயற்பாட்டாளர் ஒருவரை வற்புறுத்தி மேதின கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு கூற வேண்டிய அவசியமில்லை. ஐக்கிய தேசிய கட்சியின் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக ரகசிய சந்திப்புகளை மேற்கொண்டு சதி திட்டங்கள் தீட்டி எமது கட்சியை இரண்டாக பிளவுபடுத்தும் திட்டத்தினை சிலர் பொறுப்பேற்றுள்ளனர். දුවන කෙනත් මෝඩයා දුවන්න ගහන කෙනත් මෝඩයා. ඒ නිසා යම් තැනකදී නවති. அதனால் இது ஒரு இடத்தில் முற்று பெறும். எந்த ஒரு கட்சிக்கும் யாப்பு ஒன்று இருக்கிறது, ஒழுக்கம் இருக்கிறது. அது போன்ற கட்சி செயற்பட நடைமுறை ஒன்று உள்ளது. அதன்படி எதிர்கால செயற்பாடுகள் இடம்பெறும்.
மேதின ஊர்வலத்தை இரண்டாக பிளவுபடுத்தல் அல்லது கட்சி இரண்டாக பிளவுபடுத்தல் போன்ற செயற்பாடுகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியை நேசிப்போரை தொடர்புபட்டுள்ளார்கள். கட்சிக்குள் துரோகிகள் இருக்கக்கூடாது. அரசியல் ரீதியில் ஒரே ஒரு விரோதியை இருக்க முடியும். நாம் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் அல்லது ஐக்கிய தேசிய கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக இருந்தால் யாருடன் ஒன்றிணைய வேண்டும்? ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியுடனேயே ஒன்றிணைய வேண்டும். நேற்றும் ஜனாதிபதி குறிப்பிட்ட வட் வரி தொடர்பான பிரச்சனையை பாருங்கள். பிரதமருக்கு அடிப்பணிந்து ஜனாதிபதி செயற்படுவதாக சிலர் காண்பிக்க முனைகின்றனர். அவ்வாறில்லை. ஜனாதிபதிக்கு முதுகெலும் இருந்தமையாலேயே தமது சொந்த இடமான புலனறுவையில் இது தொடர்பாக விளக்கமாக கூறினார். வட் வரி மக்களை சிரமத்துக்குள்ளாக்குமாயின் அதனை நீக்குவதாக ஜனாதிபதி கூறினார். அதேபோன்று அதனை சிபாரிசு செய்தவர்களை வீட்டுக்கு அனுப்புவதாகவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நிட்டம்பு ராஜாவட்டண பிரதேசத்தில் இன்று பஸ்கள் விபத்துக்குள்ளானதில் 15 பேர் காயமடைந்துள்ளனர். கொழும்பிலிருந்து காண்டி நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ் ஒன்றும் காண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்றும் ஒன்றொன்று மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளன. காயமடைந்தவர்கள் வரக்காபுல மற்றும் பதுபிடிவில வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டனர். வரக்காபுல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களுள் 3 கேகால வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸின் சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். நாட்டின் பொருளாதாரத்துக்காக பல தசாப்தங்களாக அயராது உழைக்கும் மலையக மக்களின் வாழ்க்கையில் இன்னமும் விடிவு ஏற்படவில்லை. இதனை லிந்துலை மில்டன் தோட்ட மக்களின் வாழ்க்கை உறுதிப்படுத்துகின்றது. 175க்கும் அதிக குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் லிந்துள்ள மில்டன் தோட்டத்தில் வாழ்ந்து வருகின்றனர். தற்காலிக வீடுகளில் அடிப்படை வசதிகள் பூர்த்தி செய்யப்படாத நிலையில் பல வருடங்களாக இந்த மக்கள் வாழ்க்கையுடன் போராடுகின்றனர். ஓட்டுக்கு மட்டும் வாங்க, ஓட்டு செஞ்சு கொடுத்துருக்கீங்களா? எங்களுக்கு என்ன வசதி கொடுத்துருக்கீங்க? இன்னைக்கு தொழிலாளி பாருங்க, அந்த கூட போட்டவன மாத்தா இருக்கான். நீங்க யாருங்க? என்ன எங்களுக்கு செய்றீங்க? இவ்வளவு நாள் நாங்க கஷ்டப்படுறோம், அவ்வளவுதான் நாங்க கண்டிருப்போம் ஒழிஞ்சி வேற ஒண்ணுமே நாங்க காங்கல. எவ்வித வசதியுமின்றி வாழும் இந்த மக்களுக்கு போதுமான வருமானமும் கிடைக்காமை கவலைக்குரியது. பிரதமர் அவர்களும் திகாம்பரம் ஐயா அவர்களும் வந்து கலாகல்ல மீட்டிங் வச்சு சொன்னாங்க, எங்களுக்கு வாக்களிங்க, போதியமான சம்பளம் உங்களுக்கு வாங்கி தரேன்னு சொல்லி அதை வாங்கி கொடுக்கவில்லை. மற்றது தொண்டமான் ஐயா வந்து அட்டன்ல போராடினாரு, நான் சத்தியாகிரக போராட்டம் செஞ்சாரு. அதுவும் நான் சம்பளத்தை வாங்கி கொடுக்க நான் நிப்பாட மாட்டேன், பொம்பளையோடு நான் போராடுவேன், சம்பளத்தை வாங்கி தந்து தான் ஓய்வு விடுவேன்ட்டு. ஆனால் இன்ன வரைக்கும் எதுவுமே வாங்கி கொடுக்கவில்லை. மாசம் சந்தானம் மட்டும் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு சம்பளம் கூட்டி தாரேன்னு சொன்னாரு, தொண்டமானு சொன்னாரு, 1000 ரூபாய் வாங்கி தரேன்னு இன்னும் எந்த விதமான இதுமே எங்களுக்கு கிடைக்கவில்லைங்க. இவர் வந்தாரு, ரணில் வந்தாரு, நீனு ஒரு தலாக்குலைக்கே வந்தாருங்க, எங்களுக்கு ஓட்டை போட்டு விட்டுருங்க, உடனே உங்களுக்கு சம்பளம் தாரோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் ஒண்ணுமே கொடுக்கலங்க. வாக்குறுதி கொடுத்த உடனே நாட்டின் பிரதமர் அவர்கள் சொன்னாரு, வெற்றி பெற்ற உடனே தோட்ட தொழிலாளர் சம்பள பிரச்சனையை நான் தீர்த்து வச்சுட்டு தான் மற்ற வேலைகளை நான் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. திகாம்பரம் அவர்களும் கைவிட்டுட்டாரு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் அங்கே அட்டன்ல உண்ணாவிரதம் இருந்தாரு. உண்ணாவிரதம் இருந்து உங்களுடைய சம்பள பிரச்சனை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொன்னாரு. அதுலயும் எந்த ஒரு முடிவும் இல்ல. நாட்டின் பிரதமர் எங்களுக்கு ஒரு உதவி செய்யற மாதிரி இல்ல. எங்க கிட்ட வாக்குறுதி கொடுத்து வாங்கின அரசியல்வாதிகளும் எங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவின் அனுமதி பத்திரமின்றி யாழ் குடநாட்டில் தொலைக்காட்சி சேவையை முன்னெடுத்தமை தொடர்பிலான வழக்கு விசாரணை மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவிருந்த நிலையில் விசாரணைகளை எதிர்வரும் ஜூன் 27ஆம் தேதி வரை ஒத்திவைக்குமாறு யாழ் பதில் நீதவான் VT சிவலிங்கம் உத்தரவிட்டுள்ளார். குறித்த பிராந்திய தொலைக்காட்சி சேவைக்கு எதிராக 2015ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 4ஆம் தேதி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு செட்டியார் ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி ஆலய மகோற்சவ பெருவிழா இன்று நடைபெற்ற வைரவர் மடியோடு இனிதே நிறைவு பெற்றது. தலைநகரில் உள்ள முக்கிய ஆலயங்களில் ஒன்றான ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி ஆலய மகோற்சவ பெருவிழா மார்ச் மாதம் 30ஆம் தேதி தொடக்கம் சிறப்பாக நடைபெற்று வந்தது. இன்று மாலை ஸ்ரீ வைரவர் பெருமாளுக்கு விசேட அபிஷேகங்கள் நடைபெற்றதுடன் பின்னர் சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. செட்டியார் தெரு ஸ்ரீ முத்து விநாயகர் சுவாமி ஆலய மகோற்சவ பெருவிழாவில் முக்கிய நிகழ்வான ரதோற்சவம் அண்மையில் நடைபெற்றிருந்தது. ரதோற்சவ பெருவிழாவில் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் 8 மணி பிரதான செய்தி நிறைவடைகின்றது. எமது அடுத்த பிரதான செய்தியை 10:45க்கு எதிர்பாருங்கள். வணக்கம்.